சார் இந்த சினிமாவையும் அரசியலையும் கொஞ்சம் தள்ளி வச்சு பாருங்க சார் அப்படின்னு சொல்லும்போது நம்ம உதயநிதி ஸ்டாலினையும் அரசியலையுமா அப்படின்னு கேட்டால் அது தப்பாக போயிடும். ஏன்னா உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய குடும்ப பின்னணி வேணால் அரசியலாக இருக்கும், ஆனால் உண்மையிலேயே அவருடைய பின்னணி என்ன என்பது நமக்கு தெரிந்த வகையில் அவர் ஒரு சினிமா நட்சத்திரமாக இருந்து ப்ரொடியூஸ் பண்ணார், நேராக இப்போ அரசியலுக்கு வந்திருக்காரு. அவருடைய அப்பா ஒரு அரசியல்வாதி, தாத்தா ஒரு அரசியல்வாதி அப்படிங்கிறதுனால அவருக்கு அதுக்கான ஸ்கோப் அப்படிங்கிறது கூடுதலாக இருக்குது. இந்த பக்கம் விஜய் அவர்கள் வராங்கன்னு சொல்கிறாங்க, அவர் சினிமா பிரபலம் தான். சீமான் அவர்களே நமக்கு அரசியல்வாதியாக தெரியறதுக்கு முன்னாடி அவர் ஒரு டைரக்டராக எல்லாருக்குமே தெரியும். அடுத்ததாக இருக்கக்கூடிய கலைஞர் கருணாநிதி அவர்கள் எடுத்து பார்த்துட்டோம்னா அவர் வசனகர்த்தா, வசனம் எழுதியிருக்காரு, நிறைய விஷயங்கள் சினிமாவுக்காக செஞ்சுருக்காங்க. ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் எடுத்து பார்த்துட்டோம்னா அவங்க சினிமா நடிச்சிருக்காங்க, எம்ஜிஆர் அவர்கள் சினிமா நடிச்சிருக்காங்க. இதில் சினிமா இல்லாத கொஞ்சம் நபர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள், இந்த பக்கம் விடுதலை சிறுத்தை கட்சி, அடுத்ததாக அன்புமணி ராமதாஸ் அவர்கள், இப்படின்னு சொல்லி வெகு சில நபர்கள் தான். ஸோ இந்த சினிமா அப்படின்னு சொல்லும்போது இந்த பேன் இந்தியா படத்தை உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது தமிழ்நாட்டினுடைய ஒரு நீண்ட ஒரு திட்டம். ஆனால் இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பேன் இந்தியா அரசியல்வாதி அவர் வேறு யாருமே கிடையாதான், உதயநிதி ஸ்டாலின் தான் பேன் இந்தியா அரசியல்வாதியாம். இதை சொன்னது யார் அப்படின்னா பொன்முடி அவர்கள். இதே மாதிரி இன்னும் முக்கியமான சில தகவல்கள் ப்ளஸ் பெரிய அளவில் நமக்கான படிப்பினை அப்படிங்கிறதுலாம் கிடைச்சிருக்கு, அதெல்லாம் பார்க்க போகிறோம். இது ஆழமான அரசியல் சதுரங்கம். உதயநிதி ஸ்டாலின் வர்சஸ் எடப்பாடி பழனிசாமி, இதுதான் இப்போ பெரிய அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கு. எந்த நேரத்தில் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என கூறி வந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சேலத்தில் ஐடி ரைடு நடந்த மறுநாளே தேர்தல் நேரத்தில் இது குறித்து பேசிக்கலாம் என சொல்லிவிட்டார். இன்னும் ஒரு ரைடு நடந்தால் அதிமுகவையே பாஜகவுடன் இணைத்தாலும் இணைத்து விடுவார். துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கிண்டல் அப்படின்னு சொல்லி தான் சன் நியூஸில் இந்த செய்தி வந்து வெளியாகி இருக்கிறது. ஸோ அவர் கிண்டல் பண்ணிட்டாருப்பா, எப்பா ஒரு ஐடி ரைடுக்கே நீங்களாம் தாங்க மாட்டீங்க, அதிமுக காரங்க உடனடியாக பாஜக கூட அலைன்ஸ் வைக்க போறீங்க அப்படிங்கிற மாதிரி பேச்சுக்கள் அடிப்படுதுன்னு சொன்னால், இதுக்கு 2-3 தினங்களாகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கண்டினியூஸாக எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு இருக்காரு. நாங்கள் பாஜகவுடன் எப்போதும் இனிமேல் கூட்டணி கிடையாது, அதுவும் அடுத்த தேர்தலில் கூட்டணியே கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனாலுமே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படி சொன்ன உடனே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விவசாய சங்கம் சார்பாக ஒரு பாராட்டு விழாலாம் நடந்துச்சு. அதுக்கான ஒரு பெரிய மீட்டிங்கில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசுகிறாங்க. அவர் பேசுறது என்னன்னா, நேத்து பெய்த மழையில இன்னைக்கு முளைச்ச விஷக்காலான் தான் இந்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படின்னு சொல்லி இவர் ஒருபடி மேல போய் வசைப்பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்துதான், நான் உழைப்பால் உயர்ந்தவன், உங்களை மாதிரி அரசியல் சார்பு இருக்கக்கூடிய ஒரு பரம்பரையால் உயர்ந்தவன் கிடையாது, உங்களுக்கு உங்க அப்பா இருக்காரு, உங்க தாத்தா இருக்காரு, ஏத்தி விட்டுட்டாரு, நாங்களாம் உழைப்பால் உயர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்லி அதுலயும் ஒரு பாயிண்ட பிடிச்சிட்டாரு. இன்னொன்னு சொல்றார் உதயநிதி இன்னைக்கு பேசும்போது, ரெய்டை கண்டு எடப்பாடி பழனிசாமி பயந்துட்டார். அண்மையிலே ஒரு ரெய்டு நடந்தது, தவறுதலா பத்திரிகையில போட்டிருந்தாங்க. உடனடியா நம்முடைய மாவட்ட இளமாவர்கள் அந்த பத்திரிகை மீது வழக்கு போட்டுக்கிறோம். அந்த தவறான செய்தி வச்சுக்கிட்டு நீங்க பேச வேண்டாம். அடுத்தது அவர் பாயிண்ட் எங்க பிடிச்சாருன்னா, ரெய்டை பத்தி உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பேசுறாங்க. ரெய்டுக்கெல்லாம் பயந்த ஆளாயா நாங்க, நீங்க என் மேல ஒரு கேஸ் போட்டீங்க, அந்த கேஸ் மிகப்பெரிய அளவில் எனக்கு ஆதரவாக மாறிடுச்சு, எதேச்சியாக ஒரு ஊடகம் மட்டும் அதை மாற்றி திரித்து என்ன செஞ்சிட்டாங்க, செய்தியை வெளியிட்டு விட்டார்கள். அதற்கு எதிராக எங்களுடைய வழக்கறிஞர் அந்த ஒரு கூட்டணி என்ன செஞ்சிருக்காங்க, வழக்குகளை தொடர்ந்துருக்காங்க, நீங்களே அதை வாபஸ் வாங்கிட்டீங்க. இவ்வளோ நடக்கும்போது கேஸுக்கெல்லாம் நாங்கள் பயப்படுவோமா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவருக்கு 82 கோடி ரூபாயில நடுக்கடல்ல கொண்டு பேனா வைக்கிறீங்க, எழுதாத பேனா எங்க வச்சா என்ன, அதுக்கு 82 கோடி தேவையா? அரசாங்கத்துடைய பணம் எப்படி வீணடிக்கிறார் என்பதை இன்னும் பார்க்க வேண்டும். எழுதாத பேனாவை கடலுக்கு நடுவில் கொண்டு வைப்பேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா, இதுதான் திமிருத்தனம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய விவசாயிகளுக்கு போடுறதுக்கு செருப்பு கூட இல்லாமல் இருக்கு, இதெல்லாம் பற்றி உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் கிடையாது, விவசாயிகள் மீது உங்களுக்கான அக்கறையும் கிடையாது அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மிகப்பெரிய அளவில் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ஆகவே உதயநிதி அவர்களே, திரு ஸ்டாலின் அவர்களே, நான் அடக்கும் தேவை. நான் உழைப்பால் உயர்ந்திருக்கின்றேன், உழைப்பால் உயர்ந்திருக்கின்றேன். உங்களை போல் உங்களுடைய தந்தையுடைய அடையாளத்தால் நான் பதவிக்கு வரவில்லை. அடுத்ததா, நாவடக்கம் தேவை. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு எச்சரிக்கை, ஸ்டாலின் அவர்களே, உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நாவடக்கம் தேவை. செல்வ செழிப்பில் வளர்ந்த உங்களுக்கே இவ்வளவு திமிர் என்றால் உழைப்பால் உயர்ந்தவர்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வியை கேட்டிருக்கார். செல்வ செழிப்புடன் வளர்ந்த உங்களுக்கே இவ்வளவு திமிரெலாம் இருந்துச்சுன்னா, நான் ஒரு அடிமட்ட தொண்டனாக இருந்து இன்னைக்கு முதலமைச்சர் கேண்டிடேட்டாக முன்னாள் முதலமைச்சராக மாறி இருக்கேன்னா எனக்கு இவ்வளவு திமிர் இருக்கும் அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கேட்டிருப்பது 2026 எலெக்ஷன்லையும் அதிமுக கொஞ்சம் உயிர்ப்புடன் நின்று எதிர்க்கட்சியாக செயல்படும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இந்த ஒரு விஷயத்தில் நம்ம சொல்ல முடியாது. பட் ஓகே, இவ்வளோ நாள் அமைதியாக இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இப்போ எதையாவது பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செஞ்சிடலாம், கொஞ்சமாக அமைதியாகலாம்.
ஆனால் கண்டிப்பாக திமுக அப்படிங்கிறது அப்படி கிடையாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் 2026 எலெக்ஷன் என்பது முழுக்க முழுக்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களை சார்ந்ததாகவே இருக்க போகுது. ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. இதில் பொன்முடி அவர்களிருந்து நேரு அவர்கள் வரை எல்லாருமே உதயநிதி ஸ்டாலின் அவர்களை தூக்கி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சீனியராக இருக்கக்கூடிய திமுகவினுடைய ரொம்ப வயது முதிர்ந்த தலைவர்கள், இவ்வளோ நாள் எக்ஸ்பீரியன்ஸ்டாக இருக்கக்கூடிய எல்லா தலைவர்களுமே ஓரம் கட்டப்பட்டு இப்போ ஜூனியராக இருக்கக்கூடிய இல்லாட்டி யங்ஸ்டர்ஸாக இருக்கக்கூடிய ஒரு மினிஸ்ட்ரி அப்படிங்கிறத உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சீக்கிரமாக அமைப்பார் அப்படின்னும், அதே மாதிரி தேர்தல் வியூகத்துக்காக பல நபர்களை அணுகியிருக்கிறது திமுக அப்படிங்கிறதும், இன்னும் 1.5 வருடத்தில் தேர்தல் நடைபெற இருப்பதால் தேர்தலில் ஏகப்பட்ட குளறுபடிகள் நடக்க வாய்ப்புகள் இருக்குது, பிரச்சனைகள் இருக்குது. அப்படிங்கிறதுனால இங்கே 2 தலைவர்கள், ஸ்டாலின் உதயநிதி ஸ்டாலின் அப்படின்னு சொல்லி 2 தலைவர்களை பற்றி பேசிட்டே இருந்தால் வேலை நடக்காது. இதெல்லாம் மாற்றி ஒரே தலைவர் அப்படிங்கிற ஒரு கொள்கைக்கு வரணும். அதனால் ஸ்டாலின் அவர்களை ஓரம் கட்டிட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்படிங்கிறத இனிமேல் பெரிய பேசு பொருளாக மாறும் அப்படிங்கிற ஒரு கருத்து நிலவுகிறது. இந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா, 3ஆவதாக ஒரு தலைவர் இருந்தாங்க, அவங்க தான் கனிமொழி அக்கா. கடைசியாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இப்படிங்கிறவங்க எல்லாருமே தென் தமிழகம் பக்கம் வராங்க, குறிப்பாக தூத்துக்குடி போன்ற பகுதிகள்லாம் வராங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த நேரத்தில் எல்லாமே உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்தபோது கூட கனிமொழி அக்கா அவர்கள் ஊர்லேயே இல்லை. தூத்துக்குடி அப்படின்னு சொன்னாலே திமுகவுக்கு கனிமொழி அக்கா முகம்தான். அப்படி இருக்கக்கூடிய அந்த தருணத்தை கூட உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கனிமொழி அவர்கள் இல்லாத போது நாங்கள் வச்சுட்டோம், அவங்க அர்ஜென்ட்டாக வெளிநாட்டுக்கு போயிருக்காங்க, அவங்க வந்த உடனே அவங்கள்ட்ட நான் பேசிட்டு தான் வந்தேன், அவங்க இல்லாத போது இங்கே நான் வர வேண்டும் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடவில்லை அப்படின்னு சொல்லி அதற்கு ஒரு எக்ஸ்பிளனேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே 3 தலைவர்கள் 2 தலைவர்கள் அப்படிங்கிற பேச்சுக்கே இடம் கிடையாது. ஸ்டாலின் அவர்களாக இருக்கட்டும், கனிமொழி அவர்களாக இருக்கட்டும், அவங்களுக்குலாம் ஸ்கோப்பே இல்லை. அடுத்த ஸ்கோப் அப்படிங்கிறது உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தான். ஸோ இன்னையிலிருந்து நீங்கள் வேணால் எந்த செய்தி ஊடகத்தை வேணாலும் எடுத்து பாருங்கள், உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பெயர் ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும். அதே நேரத்தில் இன்னும் கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் உள்ளூராக பார்த்தீங்கன்னா நிறைய சினிமா பிரபலங்கள், சினிமா செய்திகள் அப்படிங்கிறதுக்கு திமுகவும் அதிமுகவும் எல்லாருமே என்ன செய்வாங்கன்னா முன்னுரிமை கொடுப்பாங்க. அதிமுக கூட கொடுக்காது, ஏன்னா விஜய் அதிமுகவை ரொம்ப பெரிய அளவு விமர்சிக்காத காரணத்தினால் திமுக என்ன செய்வாங்கன்னா அஜித் அவர்களை பாராட்டுவாங்க, சூர்யா அவர்களுக்கு ஆதரவாக நிற்பாங்க. இப்படின்னு சொல்கிற பல விஷயங்களை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கும். இவ்வளோ நாள் விஜய் சப்போர்ட் பண்ண நிறைய பேர் இதே ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணலாம். உதாரணத்துக்கு மாநாட்டுக்கு முன்னாடி வர விஜய் அவர்களுடைய அந்த ஒரு பெரிய அரசியல் வருகை அப்படிங்கிறத நாங்கள் வரவேற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த பல யூடியூப் சேனல் கூட இப்போ விஜய் அவர்களுக்கு எதிராக யார் யார் இருக்காங்களோ, அஜித் அவர்களாக இருக்கட்டும், சூர்யா அவர்களாக இருக்கட்டும், அவங்கள பற்றியான செய்திகளை அடிக்கடி நீங்கள் டெலிகாஸ்ட் பண்ணுறதை பார்க்க முடியும். அப்படி ஏதாவது ஒரு நியூஸ் சேனல் இல்லாட்டி ஒரு யூடியூப் சேனல் நீங்கள் பார்க்குறீங்கன்னா அவங்களுடைய ப்ரொபகண்டா என்ன அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததா கஸ்தூரி அவர்களுடைய கைது தான். இந்த கஸ்தூரி அவர்களுடைய கைதுக்கு எதிராக சீமான் அவர்கள் ஒரு உள்நோக்கம் இருக்குப்பா, கஸ்தூரி அவர்கள் பேசினது என்ன கைது பண்ணுற அளவுக்கான பெரிய பிரச்சனையா, அதுக்கு தான் அவங்க மன்னிப்பு கோரிட்டாங்களே, அதையும் தாண்டி நீங்கள் கைது பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு ஏதோ உள்நோக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி சீமான் அவர்கள் கூறியிருக்கிறார்கள். அவர் சொன்னதில் நிறைய அரசியல்வாதிகள் உடன்படுகிறார்கள். வானதி ஸ்ரீனிவாசன் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அரசுக்கு எதிராக லைக்கு கமெண்ட் போட்டாலே பிடிச்சிட்டு போயிடுறாங்க, ஆனால் கிரிமினல்ஸ் ஃப்ரீயாக சுற்றிட்டு இருக்காங்க. கஸ்தூரி கைது குறித்து வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் கூறிய கருத்து தான். இந்த கருத்து மட்டும் இல்லாமல் அடுத்ததா சில நபர்கள், ஷவுக்கு சங்கர் அவர்களாக இருக்கட்டும், இன்னும் முக்கியமான சில நபர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இங்கே நான் சொல்லிடுறேன். ஏன்னா மக்கள் நீங்கள் தான் புரிந்து கொள்ள வேண்டும். ஓட்டு போட போகிறீங்க, நிறைய அரசியல்வாதிகளை நம்புறீங்க, அவங்க நமக்கு நல்லது செய்வாங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிச்சு வச்சுருக்கீங்க, அவங்க செய்கிறதெல்லாம் நன்மைக்காக தான் இருக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருப்பீங்க. இங்கே நடிகைகளை அவதூறு பேசினார் என்று டாக்டர் காந்தராஜ் மற்றும் முக்தர், தெரியுமில்ல முக்தர் எவ்வளோ கேவலமாக பேசினாங்க நடிகைகளை, அந்த மாதிரி பேசிட்டு அவங்க மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தென்னிந்திய நடிகர் சங்கத்தின் பாலியல் புகார் குழுவின் தலைவர் ரோஹிணி என்ன செய்கிறாங்க, அங்கே போய் ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுக்குறாங்க. செப்டம்பர் 15, 2024 இந்த கம்ப்ளைண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. பட் இதுவரையிலும் முக்தர் அவர்களோ இல்லாட்டி இந்த காந்தராஜ் அவர்களோ முன்ஜாமீன் கூட கோரவில்லை. 2 மாதங்கள் கடந்தும் சென்னை மாநகர காவல்துறை இருவரையும் இதுவரை கைது செய்யவில்லை. நடிகை கஸ்தூரி தான் பேசியதற்கு வருத்தம் தெரிவித்த பிறகு கூட தனிப்படைகள் அமைத்து ஹைதராபாத் வரை காவல்துறை அனுப்பி இப்படி கைது செய்வதற்கான காரணம் சட்ட ஒழுங்கில் தோல்வி மற்றும் ஆட்சியின் அவலங்களிலிருந்து மக்களின் கவனத்தை திசை திருப்புவதற்கு தான். மக்கள் ஒரு கான்சன்ட்ரேஷனாக ஏதாவது ஒரு பிரச்சனை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது அதை திசை திருப்புவதற்கு நயன்தாரா அவர்களை உள்ளே அனுப்புவாங்க, ஏதாவது ஆட்டத்தை கலைப்பாங்க. இன்னும் சில நபர்கள், இதே மாதிரியான சில நபர்கள் அரெஸ்ட், கஸ்தூரியினுடைய அரெஸ்ட் அப்படிங்கிறது எல்லாமே ஆட்டத்தை கவிழ்த்து மக்களை அப்படி நேரடியாக சிந்திக்காமல், பாருங்களேன் நடிகர்கள் எவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லி டைவர்ட் பண்ணுற விஷயமா திமுக செஞ்சிட்டு இருக்காங்க.
இதுபோல மீண்டும் மீண்டும் சட்டத்தை மீறி கொண்டிருக்கும் இர்ஃபான் மீது வழக்கு பதிவு செய்யக்கூட காவல்துறை மறுக்கிறது. திமுக ஆதரவாளர் இர்ஃபான் அப்படின்னு சொல்லி அவருக்கும் ஒரு முத்திரை இருக்கு. குறிப்பா அவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கூட பேசின போதெல்லாம் ஒரு வீடியோ ரொம்ப வைரலா மாறிச்சு. இப்போ தான் நான் உங்க ஃப்ரெண்ட் ஆயிட்டேன்ல, நாளைக்கு நான் ஏதாவது டிராஃபிக் சிக்னல் மாட்டினா ஃபோன் பண்ணா நீ காப்பாற்றி விடுவீங்களா அப்படின்னு சொல்லி இர்ஃபான் எதேச்சா கேட்டது இன்னைக்கு அது ஒரு பெரிய பேசு பொருளா மாறிட்டு இருக்கு. அதுவும் இல்லாம இர்ஃபான் அவர்களும் என்ன செய்வார் அப்படின்னா திமுக ஆதரவான விளம்பரங்கள்ல நடிப்பார். அதே மாதிரி ஜாஃபர் சாதிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாஃபியா இருக்கு பார்த்தீங்களா, அந்த மாஃபியாவினுடைய தலைவனா ஜாஃபர் சாதிக் இருந்தாலும் ஜாஃபர் சாதிக்கினுடைய முக்கியமான இன்டோர் கேம்ஸ்லாம் இருக்கும்ல, இன்டோர் கேம்ஸ் அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் இது எல்லாமே இதே திமுகவை சார்ந்திருக்கக்கூடிய நபர்களிடமும் இர்ஃபான் மீவிடமும் சிக்கியிருக்கிறது. அவங்க தான் இதுக்கெல்லாம் ப்ரமோஷன்ஸ் அப்படிங்கிறத பண்ணியிருக்காங்க. அப்போ இது எல்லாமே பார்க்கும்போது அவர் மீது இன்னும் வழக்கு பதியாமல் இருக்கிறது, இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்லி சவுக்கு சங்கர் கேட்கிறார். மக்கள் பிரச்சனைகளிலிருந்து கவனத்தை திசை திருப்பவும் பிடிக்காதவர்களை வழக்குகள் ஏவி கைது செய்யவும் காவல்துறை மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கான கூலிப்படையாக பயன்படுத்தி கொண்டு வருகிறார். ஸோ நேரடியாக காவல்துறை மீது குற்றம் சுமத்தவில்லை, அதை யார் ஏவி விடுறாங்க அப்படின்னா அது ஸ்டாலின் அவர்கள் தான் அப்படிங்கிறாங்க. முதல்வர் ஸ்டாலின் விரைவில் மக்கள் மன்றத்தில் இதற்கான பதிலை சொல்லும் நாள் வெகு விரைவில் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே இருக்கக்கூடிய கமெண்ட்ஸை வாசித்து பார்த்தா தான் இதனுடைய உண்மைத்தன்மை உங்களுக்கு புரியும். நிர்வாகமாக நடத்துகிறாங்க, சோஷியல் மீடியாவில் அவங்க கட்சி ஆட்கள் எதை சொல்கிறாங்களோ அதை வச்சு தான் நடவடிக்கை எடுக்கிறாங்க. இது ஒரு ட்ரூவா ஃபால்ஸா அப்படிங்கிறத நீங்களே சொல்லுங்களேன். திமுகக்கு எதிராக நம்ம ஒரு கருத்து சொல்லிட்டாலோ இல்லை திமுகவினுடைய ஐடி விங்கை சார்ந்தவங்க பெய்டு யூடியூபர்ஸை சார்ந்தவங்க யாராவது ஏதாவது கருத்து சொல்லிட்டாங்கன்னா அவங்க சொல்றதுக்கு பேஸ் பண்ணி காவல்துறை அதிகாரிகள் அவங்க வழக்குகளை தொடுக்கிறார்கள். இல்லை அவங்களுக்கு எதிராக நாமெல்லாம் பேசிட்டோம்னா இல்லாட்டி நம்ம உண்மையான சில விஷயங்களை சொன்னா கூட அவங்க மீது வழக்குகள் அப்படிங்கிறது தொடரப்படுவது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா இன்னொரு நபருடைய கமெண்ட்ஸை நீங்க வாசிக்கணும். கைது செஞ்சிட்டாங்க சூப்பர். சனாதானத்தை ஒழிப்போம் என்று சொன்னவரையா? இல்லை. வேங்கைவேல் சம்பவத்தின் குற்றவாளி தானே? அதுவும் இல்லை. அந்த யூடியூபர் தானே? இல்லை. 1.5 வருடங்களாக தேடும் பாலாஜி சகோதரர்களை கைது பண்ணிட்டாங்களா? இல்லவே இல்லை. பின்ன யார்? கஸ்தூரி அவர்களை கைது பண்ணிட்டாங்க. அப்போ இவ்வளோ முக்கியமான குற்றவாளிகள் இருந்தும் அவங்கெல்லாம் வெளியில சும்மா சர்வசாதாரணமாக சுத்திட்டு இருக்கும்போது கஸ்தூரி அவர்களை ஏன் கைது பண்ணீங்க அப்படிங்கிற கேள்வியை இன்னைக்கு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. தமிழ்நாட்டில் தமிழர்களை திராவிடர் என்னும் இழிச்சொல் கொண்டு பேசினால் சரி, சுதந்திரமாக வாழ முடியும். ஆனால் தெலுங்கர்களை தவறாக பேசிவிட்டு தான் வாழ முடியாது. ஏனெனில் நடப்பது விஜயநகரத்தின் ஆட்சி அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பேர் கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. இன்னும் முக்கியமான சில நபர்கள் எல்லாமே அதுக்கு கீழே கருத்துக்களை சொல்லியிருப்பதை நம்மளால பார்க்க முடியுது. அடுத்ததா திமுக மற்றும் அதிமுக அப்படிங்கிறதுக்கான டிபேட்ல ஒரு சுவாரஸ்யமான நிகழ்வு ஒன்று நடக்குது. அதில் திமுக ஆதரவாளர் ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா 3 ஆண்டுகளில் நாங்கள் இத்தனை தொழிற்சாலைகள் தொடங்கி இருக்கிறோம் அப்படின்னு சொல்றார். உடனே அதிமுகவை சார்ந்தவர் எத்தனை தொழிற்சாலைகள் அப்படின்னு சொன்னோன்னே அவர் இத்தனை எத்தனை 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 அத்தனை இத்தனை எத்தனை அப்படின்னு சொல்லி இத்தனை மட்டும்தான் வருதே தவிர அவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பு கிடைக்க வேண்டும். இது போல இத்தனை தொழிற்சாலைகள் தொடங்கப்பட்டிருக்கு. சின்ன எக்ஸாம்பிள் கொஞ்சம் இருங்க சார். எத்தனை நம்பர் அவசரப்படாதீங்க, கொஞ்சம் இருங்க. நம்பர் சொல்லுங்க. எத்தனை தொழிற்சாலைகள் தொடங்கி சார்? ஃபேக்சுவலா இவ்வளவு தொழிற்சாலைகள் தொடங்கி இருக்கும் அப்படிங்கிறதுலாம் அவங்களுடைய வாயிலிருந்து வரவே இல்லை. சொல்லப்போனால் 1.5 வருடங்களுக்கு முன்னாடி 2 வருடங்களுக்கு முன்னாடியே ஒரு நிறுவனம் தைவான்லேருந்து வந்து இங்கே ஒரு கிளை நிறுவனத்தை உருவாக்க போகிறாங்க, பிரான்ச் உருவாக்க போகிறாங்கன்னு சொன்னதும் 20,000 பேருக்கு வேலை கிடைக்கும் அப்படின்னு சொன்னது எல்லாமே வெறும் பொய்யா கோபால். ஆர்டிஐ போட்டு பிஜேபியை சார்ந்த நிறைய பேர் இப்போது டிஎம்கேக்கு எதிராக இந்த கேள்வியும் கேட்டுட்டு வராங்க. இவ்வளோ பொருளாதாரம் வருது, 20,000 பேருக்கு வேலை வரப்போகுது அப்படின்னு சொன்னீங்களே, இதெல்லாம் பொய்யா அப்படிங்கிற ஒரு கேள்வியுடன் அதுவும் ஒரு பெரிய பேசு பொருளாக மாறிட்டு இருக்கு. அதெல்லாம் விட அரசாங்க ஊழியர்கள் இருப்பாங்கல்ல, அவங்கள இப்போ நிறைய பேர் திமுகக்கு எதிராக போராட்டத்தை அறிவித்தார்கள், நிறைய பேர் போராடினாங்க. இப்போ மறுபடியும் ஓய்வூதிய இயக்குநரகம் மூடல், பழைய ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறத நாங்கள் அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க திமுக. அதுக்கு பேஸ் பண்ணி தான் நிறைய பேர் ஓட்டு போட்டிருப்பாங்க திமுகக்கு. அதை இப்போ ஒட்டுமொத்தமாக மூடியிருக்காங்க. பழைய ஓய்வூதிய திட்டத்திற்கு இனி வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு ஊழியர்களுக்கு செய் நன்றி கொண்ட திராவிட மாடல் அரசு அப்படின்னு சொல்லி இதை டாக்டர் ராமதாஸ் அவர்கள் விமர்சித்திருக்கிறார். தமிழ்நாட்டில் தனித்தனி அமைப்புகளாக செயல்பட்டு வந்த ஓய்வூதிய இயக்குநரகம், அரசு தகவல் தொகுப்பு விவர மையம், சிறு சேமிப்பு இயக்குநரகம் ஆகியவை கலைக்கப்பட்டு அவற்றின் தலைமை பதிவுகள் ஒழிக்கப்பட்டு தமிழ்நாடு கருவூலங்கள் கணக்கு துறையுடன் இணைக்கப்படுவதாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. ஸோ 3 டிபார்ட்மெண்ட்டை கலைச்சி ஒரே டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள இதை கொண்டு போகிறதுனால பழைய ஓய்வூதிய திட்டம் அப்படிங்கிறது இனி எட்டாக்கனி தான். ஆனால் நாங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவோம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டாலின் அவர்கள் ஓட்டுகள் எல்லாமே வாங்கினார். இது அவர் அரசாங்க ஊழியருக்கு செய்யும் துரோகம் அப்படிங்கிறத ராமதாஸ் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆர்டிக்கலை எழுதி
அவருடைய எக்ஸ் வலைதளத்தில் பகிர்ந்திருக்கிறார். இன்னைக்கு அந்த ஒரு லெட்டர் ரொம்ப முக்கியமான, நயன்தாரா அவர்களுடைய ஓப்பன் லெட்டருக்கு பிறகு ஜோதிகாவினுடைய ஒரு ஓப்பன் லெட்டர் வந்துச்சு. அதை விட கூடுதலாக இப்போ ராமதாஸ் அவர்களுடைய இந்த லெட்டரை அரசியல்வாதிகள் விமர்சித்து கொண்டு இருக்கிறார்கள். ஸோ திமுகவுக்கு இருக்கக்கூடிய சிக்கலை ரொம்ப நீட்டாக ஒரு சில நபர்கள் அதை பதிவு பண்ணியிருந்தாங்க. உங்களுடைய பார்வைக்காக நான் வாசிச்சு காண்பிக்கிறேன். நீட் தேர்வை ரத்து செய்வோம் அப்படின்னு சொன்னதுனால மக்கள் நம்பினாங்க. ஸோ கொஞ்சம் போர்ஷன் ஆஃப் ஓட் அப்படிங்கிறது நீட் தேர்வை ரத்து பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லி திமுகவுக்கு கிடைக்குது. பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருவோம் என்று அடித்து சொன்னார்கள். அதனால 40,000 50 லட்சம் அரசு ஊழியர்கள் அவங்களுடைய பாராட்டுகளை தெரிவிக்கிறார்கள். திமுகவுக்கு கணிசமான ஓட்டு அப்படிங்கிறது வருது. கல்வி கடனை ரத்து செய்வோம் என சொன்னார்கள். அதனாலையும் கொஞ்சம் ஓட்டு வருது. மின்சார கட்டணம் அது கணக்கிடுதல் மாதம் ஒரு முறையாக மாற்றப்படும் அப்படிங்கிற ஒரு அறிவுறுத்தல் வந்திருந்தது. அவங்க என்ன செஞ்சிருந்தாங்கன்னா சொல்லியிருந்தாங்க, அவங்களுடைய தேர்தல் வாக்குறுதியாக அதை திமுக சொல்லியிருந்தாங்க. அதுவும் இப்போ ஃபெயில் பண்ணிட்டாங்க. ஏன்னா இப்போ 2 மாதத்துக்கு ஒரு முறை தான், மாதத்துக்குலாம் எங்களால் மின்சார கட்டணத்தினுடைய அந்த கணக்கு எடுக்க முடியாதுன்னு சொல்லி திமுக அரசாங்கம் சொல்லிட்டாங்க. பிஜேபி உள்ள வந்துரும் பாய் அப்படின்னு சொல்லி அங்கேயும் என்ன செஞ்சுட்டாங்க, ஒரு 6-8% சிறுபான்மையினுடைய ஓட்டு அப்படிங்கிறத எடுத்துட்டாங்க. இப்படி இல்லாதான் திமுகவுக்கு கடந்த முறை ஓட்டுகள் கிடைத்தது. ஆனால் இந்த முறை மக்கள் கொஞ்சம் விழிப்புடன் தான் இருப்பாங்க. இது எதுவுமே இப்போ திமுகவால் செய்யப்படவில்லை. சொல்லப்போனால் திமுக தப்பான வாக்குறுதிகளை கொடுத்து ஓட்டுகளை வாங்கிட்டாங்க. இந்த முறை திமுகவை மக்கள் புறக்கணிப்பார்கள் அப்படிங்கிற செய்தியை அதிமுக சார்பில் இருக்கக்கூடிய நிறைய பேர் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பார்க்கலாம் அடுத்தடுத்தா என்ன நடக்குது. நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? நாம் நினைக்கிறத விட அரசியல் களம் அப்படிங்கிறது ரொம்ப ஸ்பீடாக, ரொம்ப ஆழமாக, ரொம்ப துரிதமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதுக்கான கம்ப்ளீட் அப்டேட்டை பார்க்கறதுக்கு நீங்கள் அரசியல் சதுரங்கம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனல் தாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.